வணக்கம். சுரேஷ் டிக்டாக் என்ற தளத்தினூடாக இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு நான் செல்வரூபன் அருள்மொழி. முதலில் உள்நாட்டு செய்திகள், தொடர்பென தலைப்புச் செய்திகள். புதிய அரசியல் கலாச்சாரத்தினூடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். பிரதமர் ஹரணி. சபையில் அர்ச்சனா எம்பி உரையாற்ற நேரம் ஒதுக்கவில்லை. ஆராய விசேட குழு நியமனம். சபையில் அர்ச்சனா எம்பி உரையாற்ற நேரம் ஒதுக்கவில்லை. ஆராய விசேட குழு நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள். சபையில் அர்ச்சனா எம்பி உரையாற்ற நேரம் ஒதுக்கவில்லை. ஆராய விசேட குழு நியமனம். பாராளுமன்றத்தில் தான் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தமக்கு தொடர்ந்தும் சிக்கல்கள் இருப்பதாக ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய அர்ச்சனா எம்பி ஆளும் கட்சி தவிர்த்த ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவிடம் உள்ளது. அதற்கான நடவடிக்கையை சயித் பிரேமதாச எடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்து மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கு இல்லை. தனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் பாராளுமன்றம் வந்தும் பயனற்ற நிலை அமைந்துள்ளது என்றார். இதன்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்கு இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகர் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடி இருப்பதாகவும் இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவுறுத்தலை சபாநாயகர் வழங்கிய போதும் அதற்கான நடவடிக்கையை சயித் பிரேமதாச எடுக்கவில்லை எனவும் அர்ச்சனா எம்பி குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்னரத்ன எதிர்க்கட்சி பிரதமர் ஹெரடாவுக்கு இது தொடர்பில் உரிய கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளோம். அர்ச்சனா எம்பியின் விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வு வழங்க விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளோம் என்றார். புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்ப்புகள் நிறைவேற்றப்படும். புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புது வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வில் நேற்று உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதில் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை கேந்திர கணிஸ்தனமாக இந்த உயரிய பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு தனித்துவமானது ஒன்றாகும். வெறும் கோஷங்களுக்கு சுருங்கி போகாது புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் நிறைவேற்றப்படும். மக்கள் சார் அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றார். நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். பிரதமர் ஹரணி. 2016 ஆண்டுக்கும் 2020 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடைநடுவில் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாடும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி இடைநடுவில் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்களின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளின் பணிகளை நாங்கள் தற்போது பதிப்பாய்வு செய்து வருகின்றோம். பல பாடசாலைகளில் அந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து செய்ய வேண்டும் என நாங்கள் நம்பவில்லை என தெரிவித்த பிரதமர் தற்போது பாதியில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அந்த பாடசாலைகளை தேர்வு செய்து பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள். தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஏவுகணை சோதனையில் வடகொரியா. திபெத்தை உலுக்கிய பூகம்பம். 95 பேர் உயிரிழப்பு, 130 பேர் படுகாயம். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம். பனி புயலில் சிக்கி அமெரிக்காவில் 5 பேர் பலி. மீண்டும் ஏவுகணை சோதனையில் வடகொரியா. சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது.
வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே நீடித்து வரும் எல்லை பிரச்சினையில் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது. உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறியும் வடகொரியா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் அந்த நாட்டுக்கு பல்வேறு நாடுகள் மற்றும் அமைப்புகளால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. வடகொரியா இந்த அளவிற்கு ஏவுகணை சோதனைகளில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமே தென்கொரியா நாடானது அமெரிக்காவுடன் இணைந்து போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதுதான். இந்த நிலையில் புத்தாண்டு பிறந்து சில தினங்களிலே வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டிருப்பது உலகில் பரபரப்பை கூட்டியுள்ளது. வடகொரியா செலுத்திய அந்த ஏவுகணை ஜப்பான் கடற்கரை பகுதிக்கு அருகே சென்று விழுந்ததாக அந்நாட்டு இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். எனினும் எந்த பகுதியில் இருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த 2 மாதங்களாக ஏவுகணை சோதனை நடத்தப்படாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின்கன் வருகை தந்துள்ள நிலையில் வடகொரியா தற்போது ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திபெத்தை உலுக்கிய பூகம்பம் 95 பேர் உயிரிழப்பு, 130 பேர் படுகாயம். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம். நேபாள திபெத் எல்லையில் உள்ள பகுதிகளை உலுக்கியுள்ள கடும் பூகம்பத்தினால் 95க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துடன் 130 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன. இந்த பயங்கர நிலநடுக்கம் ட்விட்டரில் 7.3 பதிவாகி இருந்தது. இந்த தகவலை அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. நேபாளம் திபெத் எல்லையில் மையம் கொண்டிருந்த இந்த பூகம்பத்தினால் பல கட்டிடங்கள் முற்றாக தரமட்டமாகியுள்ளதாகவும் 95க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் நேபாள சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. திபெத்தின் 2வது மிகப்பெரிய நகரான சிகட்சியில் பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என சீன அமெரிக்க கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் கடும் பீதியடைந்தனர். வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர். நூற்றுக்கணக்கானவர்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்ததனால் அவர்கள் நிலநடுக்கத்திற்கு பாதிப்புக்குள்ளாயினர். திபெத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவின் வட மாநிலங்களில் உணரப்பட்டது. பீகார், டெல்லி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் உட்பட்ட இந்தியாவின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. பீகாரின் முசப்பூர், மெஹரி, பெட்டியா, மூங்கார், அரசியா, சிமிர்சி, ஹோமல்கஞ்ச், வைசாலி, நவடா மற்றும் நாளாந்த உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 30 வினாடிகள் நிலநடுக்கம் உணரப்பட்டது. பனி புயலில் சிக்கி அமெரிக்காவில் 5 பேர் பலி. அமெரிக்காவில் தாக்கிய பெரும் குளிர்கால புயலினால் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பனி புயலானது நாட்டின் வெகுஜன பாடசாலைகள் மூடல், பயண குழப்பம் மற்றும் மின்வெட்டு போன்றன ஏற்பட வழிவகுத்துள்ளது. அதே நேரம் மேரிலாந்து, வெர்ஜீனியா, மேற்கு வெர்ஜீனியா, கென்சாஸ், மிசேரி மற்றும் ஆர்கான்சாஸ் ஆகிய 7 அமெரிக்க மாநிலங்களிலும் அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தீவிர வானிலை காரணமாக 2300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 900 விமானங்கள் தாமதமாகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் விளையாட்டுத்துறைக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராகும் அண்டைய நாடு. இலங்கையின் விளையாட்டு வளர்ச்சிக்கு நிபந்தனையற்ற தரவை வழங்குவதாக சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கையின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனிஸ்குமார் ஹமிகே ஆகியோருக்கு இடையான சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் சுரேஷ் என்ற டிக்டாக் தளத்தினூடாக செய்திகள் நிறைவேறுகின்றன. உங்களுடன் இருந்து விடைபெறுகின்றேன். செல்வரூபன் அருண்மொழி. நன்றி.